80%க்கும் அதிகமான காய்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் அறுவடை செய்தல் வேண்டும். செடிகளை தரை மட்டத்திற்கு அரிவாளால் வெட்டி அவற்றை ஓரிரு நாட்கள் காய வைத்த பின் அவற்றை அடித்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். இவ்வாறு தரை மட்டத்துக்கு வெட்டுவதால் வேர்கள் மண்ணில் தங்கியிருந்து மண் வளத்தை பெருக்கும். அறுவடைக்கு பின்னர் பயறு வகை பயிர்களை சேமிப்பதாக இருந்தால் விதைகளை 10% ஈரப்பதத்துக்கு உலர்த்திய பின் சேமிக்க வேண்டும். பயறு வகை பயிர்களை அறுவடைக்கு பின்னர் அப்படியே விற்பனை செய்வதை விட அவற்றை தரம் உயர்த்தி விற்பது விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் தரும். இதற்காக விதைகளை நன்கு புடைத்து சுத்தம் செய்து தரம் பிரிக்க வேண்டும். இதற்கான எந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். உயர் ரக விதைகளை 1/2 கிலோ மற்றும் 1 கிலோ அளவுகளில் அழகிய பாலித்தீன் பாக்கெட்டுகளில் அடைத்து சீல் இட்டு கடைகளுக்கு விற்பனை செய்யும் போது கிட்டத்தட்ட 1.5 மடங்கு கூடுதல் விலை கிடைப்பதாக அனுபவம் பெற்ற விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உளுந்துல பாசிப்பயிர்ல நிறைய எங்களுக்கு மகசூல் அடிச்சுது. அதையே எப்படி நாங்கள் லோக்கலில் விற்பனை செய்ய முடியல. குறைஞ்ச ரேட்டுக்கு தான் கொண்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க வேறு மூலியமா எங்களுக்கு விற்பனை இப்படி செஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொன்னாங்க. அதையே நாங்கள் விற்பனையை பாக்கெட் பண்ணி வெளி மார்க்கெட்டுக்கெல்லாம் சேலத்தில் கொடுத்துருந்தோம். இங்கே கிராமத்தில் விட எங்களுக்கு பேக்கிங்க்கு ஒரு 5 ரூபா எங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிது. இப்போது நீர்வள நிலவள திட்டம், பட்டவாடி நீர் பாசன பகுதி அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு வகையில் நாங்கள் வேளாண்மை துறை மூலமாக அண்டு வணிகத்துறை மூலமாகவும் கொள்முதல் செஞ்சோம். பருப்பும் தரமாக இருந்தது, விலையும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால எங்களுக்கும் லாபம், விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கும் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.